தமிழ் தேசம் பாசிசம், தமிழ் தேசம் செப்பரேட்டிசம், தமிழ் தேசம் ஆன்டி நேஷனலிசம். ஐ அக்ரி இட். இதே மாதிரி நாங்க இத்திரீண்டு பசங்களா இருக்கும் போது ஐயா நடிகர் NT ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கும் போது எங்க ஓரமண்ணு விரல சூப்பிட்டு இருந்த. ஹலோ ஹலோ டிராவிடன்ஸ், இங்க எங்க போய் விரல சப்பிக்கிட்டு இருந்த. அந்த தெலுங்கு தேசம் பேசியவனை ஏன் செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட், இந்த ஆன்டி நேஷனலிஸ்ட் எல்லாம் எதுக்கு பேசாம எங்க போய் படுத்திருந்த? இந்த எல்லா பயலும் அந்த தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சு ஏன் நக்குன? ஏன் பதவியை நக்குன நீ? டேய், நான் தமிழ் தேசம் பேசுறது பிரிவினைவாதம்னா அதுக்கு என்னடா பேரு? அதுக்கு என்ன பேரு? அயோக்கிய பயலு, அடிச்சு அடியில செவில் வீங்கி போய்த்திர. நீ பதில் சொல்லிட்டு போ. எங்கிருந்து வந்தது திராவிடம்? திராவிடம் என்றால் என்ன? என்ன? நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அவன் மலையாளியாக, அவன் கன்னடனாக, அவன் தெலுங்கனாக, அவன் மராட்டியனாக, அவன் பீகாரியாக, அவன் குஜராத்தியாக, அவன் போஜ்பூரியாக, அவன் மணிப்பூரியாக அவன் இருக்கும் போது நான் மட்டும் எதற்கடா திராவிடனா இருக்கணும்? பதில் சொல்ற. எதற்கு? பதில் எவன்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, திராவிடம்ங்கிறது ஒரு கட்டுக்கதை, ஒரு ஃப்ராட் ஸ்டோரி. ஒண்ணுமே கிடையாது. நம்ப வைத்த ஒரு போலி கோட்பாடு. எப்படி இந்தியான்னு ஒரு நாடு இல்லை உருவாக்கப்பட்டதோ அப்படி திராவிடம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ப வச்சிட்டான். பார்ப்பன எதிர்ப்பில் திராவிட இருப்பை கட்டமைத்தார்கள் இவர்கள். நன்கு கவனிச்சுக்கணும். திராவிடம் அதன் இருப்பு என்பதே தமிழர் அல்லாதவோர் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒரு கோட்பாடு. இது என் தலைவன் மீது, என் தமிழ் மீது, என் தாய் மீது சத்தியம். என்னை எதிர்ப்பவன் எவனா? மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒரு மகன் என்னை எதிர்ப்பான என் பக்கத்துல நிற்பான். எங்க பாட்டன் மானமரவன் மருதிருவர் அறைகோள் விட்டான்டா. எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட வான்னா. அதே மாதிரி எவனுக்கு அந்நிய ரத்தம் ஓடாமல் அன்னை தமிழ் தாயின் ரத்தம் ஓடுதோ அவன் என்னோட வாடா. இதாண்டா இங்க வருவான். வருவான், உடனே வரமாட்டான். மெதுவா மெதுவா தான் வருவான். ரொம்ப நாளா இருந்துட்டோம். சில பேருக்கு என்ன, இப்ப எங்க ஐயா துறைமுருகனுக்கு என்ன பிரச்சனை தெரியுது. சரி, இனிமே அங்க எங்கதான் போறது இருந்துட்டான். எங்க ஐயா அன்பழகன்ட்ட போய் என்ன இந்த பையன் அப்படி அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? வேற எங்க அன்பழகன் தெரியுமில்ல, இனமான பேராசிரியர், அவன் சரியாதான் பேசுறான். இப்ப என்ன பண்றது? தொடர்ச்சியா உள்ள போடுறது. சரி, என்ன பண்றது போடுறாப்புல. நீங்க என்ன சொல்லு? என்ன பண்றது, இருந்து தொலைச்சிட்டோம். 90 வயசுல MLA சீட்டு எவன் கொடுப்பான்? கருணாநிதி தான் கொடுப்பான். அப்ப இருந்து தொலைக்க வேண்டியதானே. அப்படிதான்டா என் சொந்தக்காரன் பூரா அங்க இருக்கான். வேற வழி இல்லாம இருக்கான். 8 விழுக்காடு 8.5டா 16 பாதி டேரா காலியாரும்டா. உன் டேரா அதோட முடிஞ்சு கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்காக விலகி நாம் தமிழிலிருந்து திமுகவில் சேர்ந்தார்கள். இங்க நாங்க பல்லாயிரக்கணக்கில் விலகி திமுகவிலிருந்து நாம் தமிழில் சேர்ந்தார்கள். இதான் நடக்க போகுது தம்பி. காலம் மாறும் தம்பி. கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும். உங்க டைலாக் தான். அது நடக்கும், அது நடக்கும். பூரா அம்பக்கு. பிராமண எதிர்ப்பு. ஏன் ஏன் என் தம்பி தங்கச்சிகளுக்கு செல்லமா என்னை பார்ப்பன பல்லக்கு தூக்கிம்பா, அது கை கூலிம்பா. நம்மள இல்லடா. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனின் தொன்மை இலக்கணத்தை எழுதிய நமது மூதாதை தொல்காப்பினை இந்த பெரியார் ஆரிய கைக்கூலின்னு இருக்க. என் தம்பி துறைமுருகன் சொன்ன மாதிரி அப்படியே வண்டியை ரிவர்ஸ்லயே ஓட்டி போயிருக்காப்ல 5000 ஆண்டுக்கு முன்னாடி.
இவங்க இதையே பேசி தெரிஞ்சிருக்காங்க. ஆரிய கைக்கூலி, ஆரிய கைக்கூலி, ஆரிய கைக்கூலி அப்படின்னு. நாங்க கூலி, அவன் கூட்டாளி பங்காளி. நமக்கு பேர் என்ன தெரியுமில்ல? பார்ப்பன பல்லக்கு தூக்கி பைத்தியக்காரர்கள். என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருது பாரு. இவன் இருப்ப தக்க வைக்க பாரு. நீ நல்லா கத்துக்கணும். உலகத்திலே கொடுமையான வன்முறை எது? இது கேள்வி. இது கேள்வி. ஒருவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க மாட்டான், தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்குவதாண்டா உலகத்திலே கொடிய வன்முறை. அதுல என்ன பண்ணிட்டான்? 100க்கு 3 பேர் பிராமணன். இவனை அடிச்சா 30 பேர் திராவிடன். இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி காட்டி திருடேன், திருடேன், திருடேன்னு. நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். ரொம்ப நாளா பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தானடா, இவன் தாண்டா பயங்கரமான திருடேன். திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் தான். அது இதையே பேசி வண்டி ஓட்டிட்டாப்ல. நான் ஒண்ணு கேக்குறேன். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர், நம்முடைய தாத்தா மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகளாரின் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரி தன் பெயரை தமிழ் மொழி மீது இருந்த பற்றின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்ற மாற்றிக்கொண்ட பெருந்தகை இந்த புரட்சி பாவலன் என்று, இந்த மகாகவி பெரும்பாவலன் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற நம் பாட்டன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகில் தமிழ் தொய்வற்று விழுகிற போது புதுரத்தம் பாய்ச்சிய ஒரு பெரும்பாவலன் பாரதி. இந்த 3 பேரும் இந்த தமிழ் மொழிக்கு செய்த தொண்டை ஒரு திராவிடன் சொன்னான்னு காட்டுறான். ஒருத்தன் சொல்லு பாப்போம். ஒண்ணும் கிடையாது. இந்த ஊர்ல, ஊர்ல ஈரோட்ல இந்த இடத்துல லட்சுமண ஐயர் செஞ்சத பெரியார் செஞ்சாருன்னு நீ சொல்லுவாங்க. பெரிய செல்வந்தன் நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும் போது, நில அடிமைப்பட்டு கிடக்கும் போது அதன் விடுதலைக்கு போராடிய பெருந்தகை லட்சுமண ஐயர் தன்னுடைய நிலத்தில், சொந்த நிலத்தில் பல ஏக்கரை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வீடு கட்டி குடியேறட்டும் என்று குடியிருக்க இடம் கொடுத்த பெருந்தகை. அவன் இந்த நகரமன்ற தலைவராக இருக்கும் போதுதான் மனித கழிவை, மனிதனை ஆள்கிற எலிவை துடைக்கணுமா என்றதுக்கு தடை விதித்த மகத்தான மனிதன். அவனை என்ன சொல்லுவான்? பாப்பான். சாதிகள் இல்லை எடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். சாதிகள் இல்லை எடி பாப்பா. அவன் பாப்பான், இவன் பாப்பான். இவன் சாதி பாப்பான், அவன் சாதியை பார்க்க மாட்டான், ஆனால் அவன் பாப்பான். அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பாப்பான். இந்த கேட்டுக்க எண்ணிலும் பெரிய அறிஞர்கள் இருக்காங்க. பெரியார் அவர்கள் யாரை பார்த்தாலும் என்ன சாதின்னு கேட்பார். சான்று எங்க ஐயா துரைமுருகனே, சான்று அம்மா வாசுகி, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க வாசுகி, என்ன சாதி? அதுல கொடுமை என்னன்னா டைரியில வேற குறிச்சு வச்சுக்கிறது, கல்வெட்டுல. ஆமா ஆமா, இது சாதி ஒழிப்பு. முகமதுலி சின்னாவுக்கு எழுதின கடிதத்துல ராமசாமி நாயக்கர் இருக்கு. சில இதை சொல்ல முடிய மாட்டேங்குது. நேரு எங்க தாத்தாவுக்கு எழுதியிருக்க அப்படி கடிதம், காமராஜுக்கு. டியர் காமராஜ், இந்த ஈவேரா இருக்க அப்படி இல்ல ராமசாமி, ஒன்னும் குற்றவாளியா இருக்கணும், இல்லைன்னா மனநோயாளியா இருக்கணும். ஏய் கைதாட உண்மையிலே எழுதி, ஏய் உண்மையிலே எடுத்து அச்சிட்டு போஸ்ட் ஓட்டி விட்டுருவேன். உண்மையிலே எழுதியிருக்கா அப்படி. டோன்ட் டிலே, அவனை தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுன்னு. அன்னைக்கு இருக்கான். டேய் எடுத்து காட்டுற அண்ணனுக்கு அனுப்புடா. எங்க பாட்டை வாவுசியே அவன் எவ்வளவு பெரிய ஆளு. தன் மகனுக்கு கடைசி காலத்துல சொத்தையெல்லாம் நாட்டுக்கு கொடுத்துட்டு கஷ்டப்படும் போது, என் மகனுக்கு நாயக்கர்வால் ஒரு சிபாரிசு செய்ய முடியுமா நாயக்கர் அவர்களே? அந்த கடிதத்தை கட்டம் போட்டும் வீட்டுல இதே ஈரோட்ல மாட்டி வச்சிருக்கேன்னா,
நீ ஏன் தாத்தன் ஊவேவி ஏன் தாத்தன் கியாபி விஸ்வநாதன் 100 ரூபாய் கடன் கேட்டு கடிதம் எழுதிருக்கிய, அதை நான் போட்டு மாட்டட்டா? மூத்திர சட்டியோட போனாரு, மூத்திர சட்டி அது இல்ல, ஊசி போட பயம், அறுவை சிகிச்சைக்கு பயம், அதனால இந்த மூத்திரத்தை தூக்கிட்டே திரிஞ்சிட்டாப்ல. ஒண்ணுக்கு கூட பதில் கிடையாது. அவதூறு, அவதூறுக்கு பிறந்த வயலுக அவதூறத்தான் தூக்கிட்டு வருவானுங்க. அததான் சொல்றான்டா சாக்ரட்டிஸ், வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுத்துருவான். அவன் 3 பேர் இருந்தவனே, அவன் கொண்டையாரு, அவன் பூணூல இழு. ஏண்டா அவன் பூணூல அறுத்தி இல்லடா, இந்த பூணூல வெளியெடுத்து நான் கவிழ் பிராமணன் காட்டின ராகுல் கோவிந்தியோட என்ன மைத்துக்கடா கூட்டி நீங்க அந்த பூணூலை அறுத்து போடு, அறுத்து போடு பாப்போம். எஸ்வி சேகர் தான் பூணூல் போட்டுக்கல, அடிக்கிற அடியில அங்க போய் எஸ்வி சேர துணை கிளைக்கிறது எது? ஆரியத்திற்கு எதிரான திராவிடம். இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது தெரியல? எஸ்வி சேர் சொன்னா இந்த தெருவில் இருக்கிற பிராமணர்களோட ஓட்டு போட மாட்டாங்க, எழுத்த வீட்டுக்கு பிராமணர் கூட போட மாட்டாங்க. அவர் ஓட்டு கட்ட அவர் ஜெயிச்சிடலாம் நினைச்சுட்டு இருக்காப்ல. நீ அவர் மகனுக்கு கொடு, நானும் ஒருத்தனை நிறுத்துற மயிலாப்பூர்ல, யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். சும்மா எதையாவது பண்ணிட்டு கிடக்கிறது, பிராமண எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு. இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாம் மனச்சான்ற சொல்லு, எந்த பிராமண வீட்டிலேயாவது ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னு சொல்ற. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிள்ளைகள் அதிகமாக திருமணம் செய்தது பிராமண பெண்களை தான். அண்ணல் அம்பேத்கர், அண்ணையா ராம்விலாஸ் பஸ்வான், தணிக்கை அதிகாரியாக இருந்தா ஞானசேகரன், பாரதி படம் எடுத்தார்ல, பெரியார் படம் எடுத்தார்ல, அவர் மனைவி கூட பிராமண பெண் தான். பொருளாதாரத்தில் மேம்பட்ட சாதி இதெல்லாம் கிடையாது, அவர்கள் மனம் முடிச்சு கொடுப்பான். நம்மால் தான் இவரு உன்னால நம்ப முடியாது, மறவர் அகமுடைய பொண்ணு, எங்க அண்ணன் சண்முகம் அகமுடையர் வீட்டுல பொண்ணு கொட்டிட்டாருன்னு சொத்து கொடுக்கலடா. நீ பேசிட்டுக்கிற, நீ எங்க இருக்கு சாதிய கட்டுமானம், சாதிய சிந்தனை, சாதி அடுக்கு எங்க இருக்கு? நம்ம ஒவ்வொருத்தன்ட்டே இருக்கு. இத தொடைக்காம பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி 30 விழுக்காடு திராவிடம் ஏறி இந்த நாட்டை 60 ஆண்டுகளா ஆண்டு அளிப்பதை நீ எப்படி சகித்துக்கிற? எப்படி சகித்துக்கிற? அநீதி பார்ப்பனர் பிராமணர் வடிவத்தில் இல்லை, எந்த வடிவத்திலே வந்தாலும் எதிர்த்து போரிடுகிற துணிவும் வீரமும் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கு. நீ என்ன இவன் வந்தான்னா அவன் வந்தான்னா எவன் வந்தான்னடா இருக்கா இல்லையா? இந்திய திணிச்சான். இந்த நிலத்துல எந்த மாநிலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது? இங்கதான். ஜிஎஸ்டி எங்க போராட்டம்? இங்கதான். சிஐஏ எங்க போராட்டம்? இங்கதான். என்ஐஏ எங்க போராட்டம்? இங்கதான். என்ஆர்சி எங்க போராட்டம்? இங்கதான். ஏன் இங்க ஒருத்தனுக்கு தாண்டா தூய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அநீதி எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்பாண்டா. ஏன்னா என் பரம்பரை குணது. அதை விட்டுட்டு சும்மா எனக்கு பூச்சாண்டி கேட்டுறது, எனக்கு போராட கத்து தராத, எனக்கு போராட்டத்தை கத்து தராது. ஏன்? என் மரபணுவில் இருக்கு. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு மேலானதுங்கிறது எங்க தத்துவம். சும்மா பேசக்கூடாது. இதுல சொல்றாரு பாருங்க, திராவிடம் என்று நான் நெஞ்சை நிமித்தி சொல்லுகிறேன் சொல்லியிருக்காரு பாருங்க, சொல்லியிருக்காரு. இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒண்ணு நம்ம பேசணும்ல. அவர்கள் திராவிடர்கள், நாம் தமிழர்கள். இது தமிழ் தேச அரசியல், அது திருட்டு திராவிட அரசியல். அது இங்க பாருங்க, சண்டை 2 பேருக்கும் தான். நீண்ட காலமாக இந்த நிலத்தில் இல்லாத திராவிடம் அதிகாரத்தை செலுத்தியிருக்கு. இருக்கிற தமிழ் தேசியம் எழுச்சியுற்ற அதிகாரத்தை நோக்கி போகுது. ஏன் தமிழ் தேசியம் தேவை? ஏன் திராவிடத்தை வீழ்த்த வேண்டிய அவசியம்? அது சொல்ற மாதிரி. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, திராவிடம் தான்
நம் தாய் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களை நல்லா கவனிங்க. நம் தாய் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது இவர்கள் கண்டுபிடிச்சு ஒண்ணு வைக்கல. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் ஊழகன் வாடுது தொல்காப்பியம். பகுரில் ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. இமயவரை பரவி ஆண்டுகான் தமிழன் பாடுது சிலப்பதிகாரம். நல்லா கவனிச்சுக்கணும். இப்படியே வந்தீங்கன்னா பல இடங்களில் நும் நாடு யாதெனில் தமிழ்நாடு என்க எல்லா இடத்துக்கும் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய பணம்புரனர் எல்லாரும் பாடி பாடி வர்றான். புதிய சொல் ஒன்றும் கிடையாது. இந்தியா விடுதலை அடையல, இந்த நிலப்பரப்பு சுதந்திரம் அடையல, மாநிலங்கள் பிரிக்கப்படல. வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். மாநிலங்கள் பிரிக்கப்படல. வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே மாநிலம் பிரிக்கப்படல. எனக்கு நல்ல வலிமையை தா, இந்த மாநிலம் பயனுற வாழ என்று பாடி வந்த ஒரு பாவலன் என்னவென்றா, தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பா. இதை பாடினவன் யார்? பாப்பான் பாரதி. இவன் பாடிய பிறகு நீங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சீங்களா? இல்ல நீங்க வச்ச பிறகு அம்பான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. சொல்லிக்கிட்டே இருக்கான். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. பெரியார் எப்படி சொல்றாரு தெரியுமில? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே வெங்காயம் வந்து பாதினிலே என்று படி. பல முறை வாழ்றான். தமிழ்நாடு தமிழருக்கு தாயகம் என்போம், தமிழே அவருக்கு தாய்மொழி என்போம். யாரு? நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன். அரும்பெரும் அறிஞர்களும் பாவலர்களும் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பாடி பாடி நம்முடைய தாத்தன் சங்கரலிங்கனார் 79 நாட்கள், ஏறக்குறைய 79 நாட்கள் உண்ணா நோன்பை மேற்கொண்டு இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி தன் உயிரை ஈகம் செய்த பிறகு இவர்கள் பெயர் வைத்தார்களா? எப்படி? தமிழ்நாட்டுக்குத்தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிய, ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவுக்கு இல்லை இல்ல? எப்படி? இதுல ஒரு பெருமை, திராவிடம் தான் வைத்தது என்று இருந்தது. பெயரை சூட்டிய அண்ணா என்கிற பெருந்தகை புதிதாக ஒன்றும் நான் வைக்கவில்லை. பேச்சிற்கு வலையொலியில தட்டி நீங்க கேட்கலாம். ஏற்கனவே இருந்தது, அது எடுத்துக்கொள்ளப்பட்டது, திருப்பி அதை நாம் வைத்திருக்கிறோம் என்று பேசியது இன்றும் வலையொலியில் இருக்கு. என் உடன் பிறந்தார்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன உனக்கு பெருமை? உலகத்தில் இந்த மாதிரி திராவிட திருவாளர்கள் இங்க பாத்தியா? மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள் நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாடாமல் அண்ணா என்கிற பெருந்தகை தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டிய நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகிற திருவாளர்கள் தான் இந்த திராவிட திருவாளர்கள். ஏன் நவம்பர் 1 கொண்டாடவில்லை? சீமான் கொண்டாடுகிறான். அதற்கு எதிராக நாம் கொண்டாட வேண்டும். அப்ப எப்படி? ஐயா ஸ்டாலின் அவர்களும் அருமை தம்பி உதயநிதி அவர்களும் பிறந்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாட மாட்டார்கள். அவர்களுக்கு பெயர் வைத்த நாளை தான் பிறந்த நாள் என்று கொண்டாடுவார்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கியா? உன்னை நம்ப வைக்கிறது, நான் தான் உனக்கு பேர் வச்சேன், தமிழ்நாடுன்னு பேர் வச்சேன், தமிழ்நாடு பேர் வச்சேன். நீ வர்றேன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருப்பான். எங்காலு கொடுமை. கொஞ்சம் அடுத்து பாரு. திராவிடம் தான் அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தது. இதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறதே ரொம்ப சிங்கம்.
உன் மொழி செம்மொழியா இல்லை இவர்கள் பெற்று தந்ததால் அதுக்கு செம்மொழி தகுதி வந்ததா? யாராவது சொல்லு. எங்க அப்பா இருக்கிறாங்க பெரியவங்க, அப்பா சொல்லுங்க. அண்ணா நீங்க சொல்லுங்க. தமிழ் உலகத்தில் எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி. எல்லா மொழிகளும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. என்னுயிர் தமிழ் இயற்கையின் தந்த அருங்கொடை. எல்லா மொழியும் மனிதர்களால் பேசப்பட்டது. என் மொழி இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தலல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழடாங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். யாரு? எம்பெருமான் முருகவேல். அவையே உன் தமிழள்ளி பருகவே யான் வந்தேன். எங்க என்னை 1 2 என்று வரிசைப்படுத்தி பாடு என்றவன் ஒன்றானவன் உருவில் 2ஆனவன் என்று யார? முருக பெரும்பாட்டனை அவை பாட்டி வாடுறான். நீ நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்கிறான் சிவபெருமான் நக்கீரன் என்ற புலவன் கிட்ட. நீ எனக்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்க. ஆதியில் மனிதன் காடுகளில் அவன் உழைக்க தொடங்கிய இடத்தில் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்கிற போது தொலை தூரத்தில் வாழ்ந்த நின்றவர்களை ஏய் ஏய் என்று எழுப்பிய ஒளி இன்று வரை தமிழில் இருப்பதால் ஆதி மொழி தமிழ், ஆதி மனிதன் தமிழன் என்று அறிஞர்கள் கணக்கிடுகிறார்கள். அன்பார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, என் உயிர் சொந்தங்களே, தமிழ் ஒரு சனியன், தமிழ் முட்டாள்களின் பாசை, தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் தாய்ப்பால் பைத்தியங்கள். தமிழ் சனியனை விட்டொழியுங்கள், தமிழில் என்ன இருக்கிறது என்று பேசிய பெருந்தகை இந்த நாட்டில் இந்த மண்ணிலே பிறந்த ஐயா பெரியார் அவர்கள். இங்கே கூட எங்களுடைய தாத்தா ஜீவானந்தம் அவர்கள் ஈரோட்டு பாதை அதானே சரியா? ஈரோட்டு பாதை நான் பயணம் பண்ணி பார்த்தேன். அப்படி ஒன்றும் சரியா இல்லை, குண்டும் குழிமா தான் இருக்கு, மேடும் பள்ளமா தான் இருக்கு. அந்த பாதையை சீர்சமைக்க போறது யாரு? யாரு? ஜீவானந்தம் பேரன். நான் வந்துதான் அதை சீரமைக்கணும். சிங்காரவேலர் பேரன். யாரு? அயோத்திதாசர் ரட்டமலை சீனிவாசன் பேரன். நான் தான். மறைமலையடிகள், அண்ணல் தங்கோ, கியா விஸ்வநாதன், சோமசுந்தர பாரதி, பெரும்பாட்டன் வாவு சிதம்பரனார், இவர்களுடைய பேரை நாங்க வந்துதான். காமராஜ், கக்கேன், தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தினுடைய வாரிசு நாங்க வந்துதான். இந்த சாலை இருக்குல்ல, அப்படி பளிங்கு மாதிரி செய்ய வந்திருக்கிறது நாங்க தான். இப்ப பாரு, இப்ப பாரு, இப்ப அடுத்து என்னதே என்னடா போட்டிருக்க? தமிழ் மொழிக்கு செம்மொழி. இந்த பாரு, தமிழ் உலகத்தில் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கும். அது எப்படின்னு இயங்கும்? இப்ப இந்திய நிலப்பரப்பில் இத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம் எல்லாம் இருக்குல்ல. வேற மொழி சொல்லு இல்லாம அது இயங்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு உனக்கு சொல்றேன், பிக்சர்லு சினிமால நமக்கு தான் திரைப்படம். எல்லா ஊர்லயும் போலீஸ் ஸ்டேஷன் தான் நமக்கு காவல் நிலையம். எல்லா மொழியிலையும் இது மைக் தான் நமக்கு ஒளி வாங்கி. எல்லா ஊர்லயும் இது ஸ்பீக்கரு நமக்கு ஒளிபெருக்கி. எல்லா ஊர்லயும் இது கேமரா நமக்கு ஒளி பதிவு கருவி. எல்லா ஊர்லயும் செல்போன் நமக்கு அலைபேசி கைபேசி. எல்லாவற்றுக்கும் கணக்கில்லாத உயிர் சொற்கள், வேர் சொற்கள், கலை சொற்களை கொண்டிருக்கிற உலக மொழி தமிழ். கம்ப்யூட்டர் கணிப்பொறி, லேப்டாப் மடிக்கணினி, வேற ஏதாவது கேள்றா? நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் இருக்கு. நான் ஹோல்சேல் டீலர். என் தமிழ் தாய் போட்ட பிச்சடா உலக மொழிகள். இவன் என்கிட்ட சொல்றான், எந்த மொழியின் நீ ஒண்ணு வாங்கி வா, இங்க வாங்கி வா. சித்தப்பா, பெரியப்பா, மாமா. எனக்கு எத்தனை சொல்றது? 3. இங்கிலீஷ்ல அங்கிள். சின்னம்மா, பெரியம்மா, அத்தை. ஆங்கிலத்துல ஆன்டி. இங்க பாரு, அரிசி, நெல்லு, அரிசி, சோறு. எத்தனை சொல்லிருக்கு? 3. ஆங்கிலத்துல 3க்கும் ஒரே சொல்லுதான், ரைஸ்.
இப்ப தெரிஞ்சிருச்சா நான் எவ்வளவு பெரிய ஆள்னு? என்னை ஒரு தடவை பாரு, என்னை ஒரு தடவை பாரு. டேய், உலகத்தில் அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் தான் நாங்க. பிக்காளி பயல எங்க கிட்ட வந்து நான் தான் ஜெம்மொழி ஆகணும் கும்மொழி ஆகணும். என் தாய் மொழி செம்மொழியடா. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியை இலக்கணம் வகுத்த தொல்காப்பியனின் காலமே 5000 ஆண்டு. நீங்களே 5100 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை பயன்படுத்திய எக்கை பயன்படுத்திய தமிழர்கள்ங்கிறீங்க. 1554 அச்சிலே புத்தகம் 30 பக்கத்துக்கு வெளியிட்டார் என்று அறிவார்ந்த விருந்தகை எங்கள் ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் சட்ட சபையிலே மாண்புமிக்க முதலமைச்சரை வைத்துக் கொண்டே பேசியதற்கு சான்று இருக்கா? நான் அனுப்பட்டா இருக்குல்ல. அப்புறம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழியை இந்த காங்கிரஸ் கட்சி அதோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறேன்னு தமிழன் ஓட்ட தக்க வைக்க, ஈழத்துல என் இனத்தை கொன்ன கோபத்தில் இருக்கான் தமிழன்னு அதை சரி பண்ண 2000 ஆண்டுன்னு கொடுத்து அதை 1500 ஆக்கி 1500 மற்ற மொழியெல்லாம் கோச்சுப்பான். தமிழை தவிர வேற மொழி செம்மொழின்னு கொடுக்க முடியாதுன்ட்டு 1000 குறைச்சி கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒரிசா எல்லா மொழியும், சமஸ்கிருதம் எல்லா மொழியும் செம்மொழி ஆக்கிட்டான். இதுல எங்க செம்மொழி அந்தஸ்து என்ன கொடுமை பாருங்க. இந்த பீத்தல் இருக்குல்ல, இந்த பித்தால ஈயம் பித்தால பீத்தல், இத பழைய இரும்பு கடையில போடுற வர இந்த திராவிட மாடல்ங்கிறத, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த திராவிட மாடல்ங்கிறது ஓல்டு அம்பாசிடர். அது பிரேக்கு பிடிக்காது, அது கிளச்சு வேலை செய்யாது, துருப்பிடிச்சு போய் இத காயிலாங்கடையில தான் போடணும். விளங்குதா? அந்த மாடல் தான் இந்த மாடல். கொடுமை. தமிழை செம்மொழியை வளர்த்தவர்கள் பாருங்க. ஆட்சி தமிழர் அறம் சார்ந்த ஆட்சிங்கிறதுல திராவிடம் எந்த மொழி சொல்லி அரசு வேற சொல்லுவா. சான்ஸ்கிரிட் மாடல் செம்மொழி. இவங்க எல்லாம் நம்மள என்ன நினைச்சுக்காங்க தெரியுமில்ல? மிட்டாய் கொடுத்தா சப்பிக்கிட்டு திரிற பசங்க நினைச்சுக்கிட்டாங்க. இது ஒரு கால கொடுமை. எந்த காலத்துல யாருக்கிட்ட வந்து செம்மொழி? தமிழ் 1500 தான். இங்கே என் தம்பி பாடினால பெண்பார் புலவர்கள் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் இருக்குல்ல, எனக்கு இருக்கு. சிவகி சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி, மணிமேகலை, 18, 500, கலித்தொகை எத்தனை இருக்கு, அகநானூறு, புறநானூறு, இவ்வளவு இருக்கு. இவ்வளவு பெருமைகள், என்ன கணக்கில்லாத இலக்கியங்கள். இத கேரளத்தை சார்ந்த ஆத்தூர் ரவிவர்மா என்கிற புகழ்பெற்ற கவிஞன் என்ன சொல்றான்? உலகத்திலேயே தங்கள் தாய் மொழியில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு சீனர்கள், கிரேக்கர்கள், சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு. அடுத்த வார்த்தை சொல்றான், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழிக்கு தாய் என்பதில் எனக்கு பெருமையே என்று முடிகிறான். இந்த இலக்கியத்தில் என்ன இருக்குன்னு கேட்கிறவள யாரு? பெரும்புலவர் ஐயா பெரியார் அவர்கள், தமிழ் பேரறிஞர் ஐயா பெரியார் அவர்கள். இவங்க நமக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தம்ட்டு, செம்மொழியாக இருக்கிறதா உன் தாய்மொழி, செத்த மொழியாக இருக்கிறதா அதை மட்டும் சொல்லு ஒரு தடவை. செத்த மொழியாகி சாகடிச்சிட்டான். எங்கேயாவது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? இல்ல. தமிழன் நாட்டில் இருக்கா? நாக்கில் இருக்கா? பேச்சில் இருக்கா? எழுத்தில் இருக்கா? ஆட்சியில் இருக்கா? அதிகாரத்தில் இருக்கா? வழிபாட்டில் இருக்கா? வழக்காட்டில் இருக்கா? எங்கே இருக்கிறது? கொன்னுட்டான். பேரு செம்மொழி பூங்கா, செம்மொழி நாயகன், செம்மொழின்னு எழுத்து இருந்தா, வார்த்தை இருந்தா பார்த்தாது. தமிழ் வாழணும்னா என்ன வழி இருக்குது? செம்மொழி அந்தஸ்து என்று பெற்று தருகிறது. செம்மொழி தகுதியை பெற்று தந்தோம் என்று சொல்கிறீர்கள். என் மொழி இருக்கா? செத்து போனது. சாகடித்த கூட்டம் இந்த திராவிட கூட்டம். எங்கே இருக்கு தமிழ்?
தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது என்று சொல்லி பொது புத்தியில் ஏத்தி ஆங்கிலம் படிப்பது அறிவென்று சொல்லி, ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. ஆங்கிலம் நாலேஜ் இல்ல, லாங்குவேஜ், அவ்வளவுதான். இப்படி சொல்லி ஆங்கில அறிவு, ஆங்கில அறிவு, அடுத்தவன் மொழி எப்படிடா உனக்கு அறிவாகும்? எப்படி அறிவாகும்? கொடுமை நிகழ்ந்துருச்சு. அடுத்தது இரு, ஒன்னொன்னா வரேன். இப்ப இதுல எப்படி நீ பார்க்கணும்னா, தொல்காப்பியன் 5000 ஆண்டு, திருவள்ளுவன் நம்மளுடைய பாட்டன் 2000 ஆண்டு. இதெல்லாம் தோராய கணக்கு. எவனும் தொல்காப்பியன் தாய்க்கோ திருவள்ளுவனின் தாய்க்கோ பிரசவம் பார்த்த யாரும் இங்க உயிரோடு இல்ல. சும்மா ஒரு கணக்கு இருக்கலாம் அப்படின்னு. இந்த தொல்காப்பியத்தில் எழுதுகிறான், என்பனார் புலவர் என்று பல இடங்களில் 100க்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் தொல்காப்பியன். எனக்கு முன்னாடி நம் முன்னவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. எப்போ? 5000 ஆண்டுக்கு முன்னாடி. அப்ப அவனுக்கு முன்னாடி உள்ளவனுக்கு தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யார்? உலகத்தில் எல்லா பேரறிஞனாலும் சொற்குற்றம், பொருள் குற்றம், எந்த குற்றமும் சொல்ல முடியாது ஒரு வாழ்வியல் நன்னறியை பகுத்து தந்த வள்ளுவ பெருமகனார் இன்னைக்கு அவனுடைய குரலை ஆய்வு செய்து முதுகலை பட்டம் பெற்று வருகிற பெருமக்கள் எல்லோரும் இருக்கிற போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிழையின்றி இவ்வளவு பெரிய வாழ்வியல் நன்னறியை தர சரியாக 1.25 அடியில் எழுசீர் விருத்தத்தில் எழுதுவதற்கு அவன் ஒரு வாய்ப்பை, ஒரு வள்ளுவன் உருவாயிருக்கிறான்னா அவனுக்கு தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யார்? அந்த ஆசிரியர் பெருமகனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் யார் என்று நீ வேறு தேடி பயணித்தால் உன் மொழியின் தொன்மம், அதனுடைய பழமை உனக்கு தெரிய வரும். இவன் என்ன அந்தஸ்து கொடுத்து நம்மளை பெருமைப்படுத்துறது? இதில் ஒரு பெருமை, திராவிடம் தான் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு. பெற்றுக் கொடுத்த எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுத்தியா? 50,000 பிள்ளைகள் பொது தேர்வில் தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வருவதில்லை. தமிழ் எழுத படிக்க சரியா பேச வராத 3 தலைமுறைகளை உருவாக்கியது திராவிடம். பேசுவார்கள் தமிழ் போல, ஆங்கிலம் கலந்து தங்கிலீஷ் பேசுவார்கள். என்ன நீயே பேசி பாரு, நீ பேசுறது தமிழான்னு பாரு. ஒரு தடவை பேச நீ. அந்த யாரோ கால் பண்றாங்க, அண்ணே 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 ஒரு ஒரு அப்புறம் கூப்பிடுறீங்க, இப்படிலாம் கிடையாது. லேட்டரான் இது நெக்ஸ்ட் காலர் யாரு? பேசுறதே ஆங்கிலம் கலந்து தான் பேசுவான். இவனுக்கு டிஃபனே தமிழாய் போச்சு. இப்ப இதை மாற்றணும். அடுத்து பாருங்க, அடுத்த பெருமை இருக்கு, பீத்தல். திராவிடம் தான் பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தது. உங்களால நம்ப முடிகிறதா? இந்த ஈரோட்டிலேயே பழங்குடி மக்கள் சாதி சான்றிதழ் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார். ஆதிக்குடி குறவர் குடி, இருளர் குடி. இந்த குறவர் குடியில் பல பேருக்கு சாதி சான்றிதழ் இல்லை, குடி அடையாளம் இல்லை. நாங்கள் நாம் தமிழர் கட்சி தலையிட்டு 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கோம். இதுல என்ன உனக்கு பெருமை இருக்கு? இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்து எங்க பெற்றுக் கொடுத்த? எங்க பெற்றுக் கொடுத்த? ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்றால் இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐயா ராமதாஸ் அந்த 10.5 20 விழுக்காடு இடஒதுக்கீடு போராடி இருக்காரு. ஏன் பழங்குடி மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு எங்க? டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ், டிஎன்டி, சீர்மரபினர், கள்ளர், மரவர், வேட்டுவ, கமண்டர், குறவர், இப்படி ஆதி குடிகள், தொல்குடிகள், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டில அந்த டிஎன்டியை டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி டிஎன்சி என்று மாற்றியவர் எம்ஜிஆர் அவர்கள். இதனால் இந்திய ஒன்றிய அரசின் நிதி குறைந்து போனது. அதை மறுபடி டிஎன்டியாக மாற்ற சொல்லி இன்று வரை போராடி கொண்டிருக்கிறது. ஏன் மாற்றல? என்ன இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தீர்கள்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க துணிவில்லாத நீங்கள்
இடஒதுக்கீடு சமூக நீதி பெற்ற எப்படி உங்களுக்கு வாய் வருது? எப்படி துணி வருது? ஏன் எடுப்பதில்லை? சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுப்பதில்லை? பதில் யாற்றிற்கு? எடுத்தால் நீங்கள் எவ்வளவு பேர்? இந்த நிலம் சாராதவன், இனம் சாராதவன், இந்த மண்ணின் மக்களின் உரிமையை எவ்வளவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்துவிடும் என்பதால் எடுக்க மறுக்கிறீர்கள். நீ என்ன? நான் கவுண்டன் என்ன? நான் வெள்ளாள கவுண்டன் எவ்வளவு, வேட்டுவ கவுண்டன் எவ்வளவு, குடிவாரி என்ன? நான் படையாச்சி என்ன, வன்னியன் எவ்வளவு, நான் என்ன? நான் கோணார், நான் முத்தரையர், நான் உடையார், நான் செட்டியார், நான் நாடார், நான் பிள்ளை முதலி எண்ணீரு, நான் குறவர், நான் போயர், நான் ஒட்டர் எண்ணீரு. எண்ணீரு நீ என்ன இடஒதுக்கீடு கொடுத்த? நீ என்ன பிற்பட்ட ஒடுக்க? இந்த நாட்டின் ஆதி தமிழ் குடிகளான சலவை தொழில் செய்கிற வண்ணாருக்கு உன் இடஒதுக்கீடு என்ன? குறவர் குடிக்கு உன் இடஒதுக்கீடு என்ன? முடிதிருத்திர மருத்துவர் குலத்துக்கு உன் இடஒதுக்கீடு எவ்வளவு? குயவர்களுக்கு, வேளாளர்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு? இந்த அரசியல்ல தேர்தலை நிக்க நீங்கள் திராவிட இயக்கங்கள் கொடுத்த வாய்ப்பு. முடிதிருத்திர மருத்துவர் குலத்தை, பானை சட்டி செய்கிற வேளாளர் குலத்தை, துணி வெளுக்கிற சலவை தொழிலை செய்கிற வண்ணார் இன சமூகத்தை எங்கேயாவது அங்கீகரிச்ச நீ சொல்றான்? ஒன்னு சொல்லு பாப்போம். ஒரு சீட் சட்டசபையில் ஒரு முடிதிருத்திர மருத்துவர் குலம் நாவிதர் இருந்தான், ஒரு குயவர் இருந்தான், ஒரு குறவன் இருந்தான், ஒரு வண்ணார் இருந்தான்னு சொல்ற. கட்சியை கழட்டி போயிட்டே இருந்தான் சொல்ற. நீ எதுக்கு இடஒதுக்கீடு பேசுற? பெரியாரை பேசுவ. வெற்று கூச்சல். சமூக நீதி, சகோதரத்துவம், சம உரிமை, பெண்ணிய விடுதலை, இது சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இவையெல்லாம் வெற்று வார்த்தையடா திராவிடத்தில். இது எல்லாம் திராவிடத்தில் வெறும் சொல், செயல். தமிழ் தேசத்தில் மட்டும்தான். பெரியார் கூட்டம் பேசும், பிரபாகரன் பிள்ளைகள் தான் சாதிப்பான். சரிபாதி பெண்களுக்கு இடம், சரிபாதி. தேடி தேடி குயவர், வண்ணார், முடிதிருத்திர மருத்துவர் குலம் எல்லாருக்கும் தேர்தலில் அரசியல் வாய்ப்பு கொடுத்த ஒரு இயக்கம் நாம் தமிழர் அரசியல் இயக்கம் தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க தான் இடஒதுக்கீடு என்ன பெற்று கொடுத்த? என்ன பெற்று கொடுத்த? ஒரு கடிதத்தால் கட்சி பெரியார் அதிகாரத்தில் இருந்தவன், மாநில இந்த தென் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவனா இருந்தவன் என் தாத்தன் காமராஜ் 1951 அன்னைக்கு பிரதமரா இருந்தவன் ஐயா நேரு அவர்கள். அவன்கிட்ட போய் முறையிட்டு எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு இருந்தான். இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட நீ அமன் பண்ணு, செயல்படுத்துன்னு. நேரு யோசிக்கும் போது, கட்சி இங்க நீ நடத்தியா நான் நடத்துறேன், இங்க நீ போடுறியா இல்லையானோன்னு அதை தாத்தா கொடுத்த அழுத்தத்துக்கு நேரு அவர்கள் போட்ட உத்தரவு தான் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு. பழங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு புழுகாத. நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே வெள்ளக்காரன் கொடுத்துட்டான். இந்த ஒடுக்கப்பட்ட பிசி எம்பிசிக்கான இடஒதுக்கீடை சட்டமாக்கியவன் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த நிலத்திலே சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, பெண்ணிய உரிமை, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உரிமை, அவர்களுக்கான கல்வி, இதையெல்லாம் சிந்திச்சு போராடியவன் அத்திப்பாக்கம் எங்களுடைய தாத்தன் வெங்கடாச்சல வன்னியன் நாயகர். எங்களுடைய தாத்தன் வெங்கடாச்சல நாயக்கம் போறான். நாயக்கர் இல்ல, நாயகர். வன்னியன் படையாச்சி. அதை சட்டமாக்கி செயல்படுத்தியவன் இன்னொரு தாத்தன் யாரு? டாக்டர் சுப்பராயர். கவுண்டனும் வன்னியனும் என் தாத்தன் செஞ்சது நீ நாங்க தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன். இந்த இடமே நாங்க போட்ட பிச்சடா உனக்கு. நீ உட்கார்ந்து இருக்க நாற்காலி இடமே நாங்க போட்ட பிச்சை. இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு. ஆமா, நீ இருக்கிற இடம் யாரு ஒதுக்குனது உனக்கு? ஹலோ ஹலோ, நீ இருக்கிற இடமே நாங்க ஒதுக்குனது ராஜா.
கொஞ்சம் பார்த்து பேசு. இப்ப அந்த இடத்துக்கு தான் ஆப்பு. குண்டை அங்கங்கே வைக்கல, நீ உட்கார்ந்துருக்க இடத்துல வச்சிருக்கேன். பார்த்து பார்த்து பேசு, பார்த்து பேசு. எவனாவது மலையேறி போன அந்த காலத்துல நீ வளர்ச்சி டெவலப்பு இந்த காதுல தேன் ஊத்துறதுலாம் அப்படி வாயில ஊத்துனா நக்கி சாப்பிடுவான், காதுல ஊத்துனா அங்கிட்டு போடா அப்படின்னு போயிடும். அதெல்லாம் அந்த காலம். என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயகரை பேசுவிய, என் தாத்தன் டாக்டர் சுப்பராயனை பத்தி பேசுவிய நீ? சமூக நீதி பேசுற? சமகால நீதி என்ன நீதி இருக்கு? நீதியை நிலைநாட்டியவர்கள் எங்கள் மூதாதைகள். 69% இடஒதுக்கீடு, ஒடுக்கப்பட்ட பிசி எம்பிசி, இதுக்கெல்லாம் போராடி மண்டல் கமிஷன் மண்டல் குழுவை பரிந்துரைத்தவன், அதற்காக போராடிவன் எங்கள் தாத்தா ஆனமுத்து. ஒற்றை மகன் ஊர் ஊரா போராடி எவனுமே நீங்க சாதிக்கல. விபி சிங் காலத்தில் அதை சட்டமாக்கி கொண்டு வந்த எங்க தாத்தா ஆனமுத்தவன். அவனை பத்தி பேச மாட்டேன். நாங்க என்ன விட்டு போறோம் நினைக்கிறியா? மறைக்கப்பட்ட வரலாற்றை மீட்க வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். அடுத்து கொஞ்சம் ஒன்னு வரேன். அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு அதெல்லாம் கதை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு எத்தனை? சட்டசபையில் எத்தனை பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள்? ஹலோ பிளீஸ் டெல் மீ. ஹலோ, அமைச்சரவையில் எத்தனை? பாராளுமன்றத்தில் எத்தனை? எத்தனை? நாட்ட பிறகு கொடு, உன் கட்சியில கொடு. எத்தனை கொடுத்துருக்க? ஒண்ணு இல்லை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு எங்க இருக்கு? எங்க இருக்கு பெண்களுக்கான சுதந்திரமும் இடஒதுக்கீடும்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளையை பாலியல் சீண்டல் பண்ணிட்டான் ஒரு அயோக்கிய பையன். இவன் தான் அந்த அயோக்கிய பையன் நல்ல தாயுத பொண்ணுக்கு பிறந்திருப்பானா, இல்ல நல்ல அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கானா, பிள்ளைகளை பெற்றிருக்கானா? பேசுறான் இல்லாம அந்நேரத்தில் அந்த பிள்ளை தனியா எதுக்கு போனா? கேள்வி கேட்கிறான அறிவுபூர்வமா. முட்டாப்பயலுக்கு பிறந்த முட்டாப்பயல எந்நேரமானாலும் ஒரு பெண் தனிச்சு போறதுக்கான பாதுகாப்பு இருப்பதுக்கு பேர் தாண்டா நாட்டில் சுதந்திரம், அதாண்டா பெண்ணியம், அதாண்டா பெண்களுக்கான பாதுகாப்பு. இது இப்படி கேள்வி கேட்கிறவன் பெரியார பேசிக்கிறது, பெண்ணிய உரிமை பேசிக்கிறது, இடஒதுக்கீடு பேசிக்கிறது. காய் துப்புனா கூட எச்சி வினாயிரும், நாக்கு வரண்டும், இன்னும் ரொம்ப பேச வேண்டியது இருக்கு. கொடுமை. ஒன்னொன்னா வரேன். அப்புறம் பெண்ணித உடையலை போராடி பெற்ற பெண்களை படிக்க வைத்தோம். அது என் தம்பியை படிச்சுட்டு பேசிட்டான், படிக்க வச்சான். இந்த பெரியார் வந்தா நம்ம எல்லாம் படிச்சிருக்கான். பேரறிஞர் அண்ணாவை யார் படிக்க வச்சது? பெரியார் தானா? நாவலர் நெடுஞ்செழியன் ஐயாவை, இனமாட பேராசிரியராய அன்பழகன் ஐயாவை, டாக்டர் சுப்பராயனை, எங்க தாத்தா தெய்வத்திரமன் முத்துராமலிங்க தேவர, செக்கெழுத்த செம்மல் எம்பாட்டன் கொடுத்துருக்கான்ல, எம்பாட்டன் வாவு சிதம்பரனார், அவங்க அப்பே வக்கீல், அவங்க அப்பே வக்கீல், 3 தலைமுறையா வழக்கறிஞர்களா இருந்தாங்களே அவங்க யாரு? என்ன நேரம் ஆயிடுச்சா? இருப்பா, ஒரு வழக்கு தானப்பா, இருப்பா. பாவம் போடு, போட்டுக்கப்பா போட்டுக்கப்பா. தம்பி பேச செய்தி இருக்கு, கொஞ்சம் கூட்டி குறைச்சி பேசுவான். இல்ல நேரத்தை கூட கொடு, இல்ல ஒரு வழக்கு போடு. அடிக்கடி ஈரோட்டுக்கு வரணும், கொஞ்சம் கட்சியை வளர்க்கணும். அப்புறம் இல்ல நாளைக்கு மிச்சத்தை பேசணும், நாளைக்கு வேற டாபிக் வச்சிருக்கேன். அப்ப இருங்க. பெண்ணிய விடுதலை, பெண்களை படிக்க வச்சது. படிக்க வச்சன்னு வெக்கம் இல்லாம நீ பேசுறிய. படிக்க வச்சவன் என் தாத்தன் காமராஜ். ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம், ஒவ்வொரு சிற்றூரிலும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி படிக்க வைத்தவன் என் தாத்தன். தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தவர்கள் திராவிட திருவாளர்கள். நீ நின்னும் பேசிருக்க, நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம். ஏய் படிக்க, கருணாநிதி ஏன்டா பெரியார் படிக்க வைக்கல? ஐயா கருணாநிதியை படிக்க வச்சிருக்கலாமே. கருணாநிதி தான் வந்து ஐயா தான் எல்லாரையும் படிக்க வச்சா. ஸ்டாலின் ஐயாவையும் தம்பி உதயநிதி கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்க வச்சிருக்கலாமே. பார்த்து படிக்கும் போதே 18 தப்பு.
பாலியல் பலாத்காரத்தை பாலியல் பலகாரம்ன்றப்பல சங்கிலி பறிப்ப சங்கிலி பருப்புங்கிறப்பல பேசிருக்கல. தாலி அறுப்பு சங்கிலி பருப்பு. இன்னும் 2 பாயம் செய்தி இருக்கு. திராவிடம்தான் ஏராளமான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் இதெல்லாம். இந்த மருத்துவமனையில் இந்த பள்ளி கல்லூரிகள் இருக்குல்ல, பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனையில் யாராவது ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இல்ல ஐயா ஸ்டாலினுடைய வாரிசுகள் யாராவது படிச்சிருக்காங்களா? ஐயா கருணாநிதிக்கு முடியல, ஏன் அரசு நம்ம தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருக்க மருத்துவமனையில படுக்காம எதுக்கு காவிரிக்கு அப்பளோக்கு போனாங்க? எதுக்கு எம்ஜி ராமச்சந்திராவுக்கு போனாங்க? ஏன்? கேவலமா இருக்கும். தம்பி செந்தில் பாலாஜிக்கு உடம்பு முடியாம போச்சுல, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நம்முடைய தாத்தா பேர்ல இருக்கிற மருத்துவமனையில போய் போட்டு 2வது நாள்ல காவிரிக்கு தூக்கிட்டாங்க. ஏன்? இல்லைன்னா நேர வேற இடத்துக்கு தூக்கிருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, அமைச்சருக்கே தெரியுது சரியில்லை, என்னை தூக்கிடுங்க, இல்லைன்னா மொத்தமா தூக்கிடுவாங்க. இதுதான் தரம். பேருக்கு நாங்க தான் திறந்தோம், நாங்க தான் திறந்தோம், நாங்க தான் திறந்தோம். எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற மதுக்கடைகளை மூடணும். வழக்கு போட்டது யாரு? ஐயா அன்புமணி. கூட அந்த வழக்குக்கு வலிமை சேர்த்தது யாரு? நாம் தமிழர் கட்சி. தீர்ப்பு என்ன? அதை மூடணும். மூடிட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலை இருக்க மதுக்கடையில மூடிட்டாங்க. எப்படி? முன்பக்க கதவை பார்த்தா ஃப்ரண்ட் டோரை மூடி பேக் டோரை திறந்துட்டாங்க. இந்த ஒரு பாட்டு வரும்ல, ஐயா பேக் டோர் அப்படின்னு ஒரு தம்பி சிவகார்த்திகை நடிச்ச படத்துல வருது. அது அந்த மான்கராத்தையில அதே மாதிரி பின்னாடி திறந்து விட்டாங்க. அவ்வளவு சீர்திருத்தவாதிகள், செம்மல்கள். அடுத்து இருங்க, இன்னும் 2 3 இருக்கு. இது சரி, இது ரொம்ப நேரம் ஆகுது. எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் இருக்குல்ல, இன்னும் இருக்கு மிச்ச சொச்சம். இப்ப இதுல என்னன்னா, இந்த ரொம்ப மதிப்புமிக்க செய்திகளை எல்லாம் சொல்ல முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கிடுவோம். இப்ப ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சீர்திருத்தம், சிந்தனை, இந்த சமூகம், இதெல்லாம் எங்க கிட்ட பேசக்கூடாது. உலகத்திலே ஆகப்பெரிய அறிவார்ந்த சமூகம் நாங்க. உனக்கு ஒண்ணு சொல்றேன், பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன். யாரு? உலக பேரறிஞன் சாக்ரட்டிஸ். இந்த சாக்ரட்டிஸ் பரம்பரை இருக்குல்ல, அது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. யாரு? எங்க தாத்தே வள்ளுவ பெருமகனார். கொஞ்சம் இரு, ஒண்ணா சொல்லி வரேன். பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, நம்முடைய மாயோன், நம்முடைய திருமலை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாத்துக்குதுல, தோல்விக்கு 2 காரணம்டா. யோசிக்காம செய்யறது, இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. கன்ஃபியூசியஸ் என்ன சொல்றான்? சரி என்ற விட்ட பிறகு செய்யாம இருக்கிறது தோல்விக்கான காரணம். நம்ம தாத்தா என்ன சொல்றான்? செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். வள்ளுவ பெருமகனார். அங்க பாரு, இங்க பாரு. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். யாரு? உலகத்தில் ஒரு பெரிய அறிஞன் சொல்றான்னு இதை சொல்றான். நம்ம தாத்தே எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு சொல்லிடுறான். எல்லாம் நீ எவ்வளவு உயரமாக ஆழமாக சிந்திக்கிறியோ அவ்வளவோட வளர்ச்சி. எதோ அறிஞர்லாம் சொன்னா, நம்மால் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு. எல்லாத்தையும் பாடி உலகத்தில் ஆகச் சிறந்த சிந்தனையாளர்கள் தமிழர்கள் என்று நிலைநாட்டிய பெருமகன். நீ பிக் பேங் தியரி படிச்சுக்கிட்டு இருக்க. சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த விளைகள் தான் இந்த பூமி உட்பட பல கோள்கள் என்று படிக்கிறார். அந்த பிக் பேங் தியரி வருவதற்கு முன்பே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகிற்கு சொன்னவன் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். உலகில் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல உலகம் தொடங்கியது சூரியனில் இருந்து என்று
பிக் பேங் தியரியை அன்றே வாடிய அறிஞர் பெருமகன் வள்ளுவ பெருமகனார். நமக்கு எவனும் பாடம் நடத்த தேவையில்லை. குறிப்பாக திராவிட திருவாளர்கள் வாயை மூடிக்கொண்டு இருப்பது நல்லது. நேரம் குறைவாக இருப்பதால் இத்தோடு விட்டுவிட்டு செல்கிறேன். மீண்டும் சற்று இடைவேளைக்கு பிறகு நாளைக்கு தொடர்வோம் என்று அறிவிக்கிறோம்.